அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1019 1028 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உள்ளகத்து அமர்ந்து எனது உயிரினில் கலந்து அருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர் சிவபதியே, நிகரிலா இன்பநிலை நடுவைத்து என்னை தகவோடு காக்கும் தனிச்சிவபதியே, சுத்த சன்மார்க்க சுகநிலைதனில் என்னை சத்தியன் ஆக்கிய தனிச்சிவபதியே, ஐவரும் காண்தற் கரும்பெரும் பொருளென் கைவரப் புரிந்த கதி சிவபதியே, துன்பம் தொலைத்து அருட்ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கருள் எழிற் சிவபதியே. சரி, இதுதான் இந்த 10 வரிகள். அதாவது நீ அடுத்து வரக்கூடிய 20 வரிகளில் ஒவ்வொரு 2 வரியும் சிவபதியே என்று முடியும். இந்த பதிவில் நாம் முதல் 10 வரிகள், அதாவது சிவபதியே என்று முடியும் முதல் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதல் 2 வரி, உள்ளகத்து அமர்ந்து எனது உயிரினில் கலந்து அருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர் சிவபதியே. விளக்கம்: எது வேண்டினாலும் இல்லை எண்ணாது அருள்கின்ற வள்ளலாக எனது சிற்றம்பலத்தில் இடம் கொண்டு வளர்ந்து எனது உயிரினில் கலந்து நின்று வளர்கின்ற சிவபதியே அப்படின்றாங்க. சரி, அடுத்த 2 வரி, நிகரிலா இன்ப நிலை நடு வைத்து என்னை தகவோடு காக்கும் தனி சிவபதியே, ஈடோ இணையோ கூற முடியாத ஆனந்த நிலையில் என்னை வைத்து எனக்கு தந்தையாக தாயாக எல்லாமுமாக இருந்து என்னை காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற சிவபதியே அப்படின்றாங்க. சரி, அடுத்த 2 வரிகள், சுத்த சன்மார்க்க சுகநிலைதனில் என்னை சத்தியன் ஆக்கிய தனி சிவபதியே. இங்கே சுத்த சன்மார்க்க சுகநிலை அப்படின்றாங்க. இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை என்பதற்கு ஆதாரமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, அகவலை முடிக்கும்போது இப்படி தான் முடிக்கிறாங்க. எப்படின்னா, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. இப்படி தான் முடிக்கிறாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்தில் உள்ள உயிர்கள் உண்டாகக்கூடிய இடையூறு எல்லாம் விளக்க நீ அடைந்து விளக்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள். இதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலைன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது விளக்கமாக இது எப்படி அப்படின்னா, இறைவன் அருள் பெற்ற உலகத்திலே ஜீவர்கள் படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்குவது தான் ஜீவகாருண்யம். துன்பம் நீங்கிய ஜீவர்கள் இன்பம் அடைவதை பார்த்து நாமும் இன்பம் அடைவது சுத்த சன்மார்க்க சுகநிலை. இப்படிப்பட்ட சுகநிலையிலேயே என்னை என்றும் நித்திய வாழ்வு பெற்றவனாக மாற்றிய ஒப்பற்ற சிவபதியே அப்படின்னு இதுக்கு விளக்கம். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள், ஐவரும் காண்தற்கு அரும் பெரும் பொருள் என் கைவரப் புரிந்த கதி சிவபதியே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐவருமே காண முடியாத அரிய பெரிய பொருளாக நான் அடையும்படி செய்த சிவபதியே. இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா 2 பாடல்களை சான்றாக பாடலாம். சரி, அது என்னன்னு பார்க்கலாம். 1, வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் பலிக்க அறையினூடே திருவடி சேர்ந்தருளுக என செப்பி வருந்திடவும்
நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் உருத்திரர்கள் 1 கோடி, நாரணர் பல்கோடி, உரு பிரம்மர் பல கோடி, இந்திரர் பல கோடி, பெருத்த மற்றை தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுரு திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தியங்குகின்றார் நடங்கானும் சிந்தையராய் அந்தோ. வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவம்தான் பெரிதே அப்படின்னு சிறப்பாக மற்ற மூவர்களும் தேவர்களும் அந்த மற்றவர்கள் காண முடியாத அந்த இறைவனுடைய அந்த அடிமுடியை வள்ளல் பெருமான் அந்த அருளை பெற்றுக்கொண்டேன், அந்த அவர்களால் பெற முடியாத அந்த அருளை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி தெளிவாக இந்த பாடல்கள் மூலமாக சொல்கிறாங்க. அதான் இந்த வரியும் சொல்லுது. ஐவரும் காண்தற் அரும் பெரும் பொருளென் கைவர புரிந்த கதி சிவபதியே. சரி, அதே மாதிரி இன்னொரு பாடல் கூட அகவலில் வரிகள் 1581 82 இப்படியே சொல்கிறாங்க. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனைன்னே சொல்கிறாங்க. சரி, இது தெளிவாக இந்த வரிக்கு பொருத்தமாக இருக்குது. சரி, முடிவாக கடைசி 2 வரிகள். துன்பம் தொலைத்து அருட்ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கு அருள் எழிற் சிவபதியே. விளக்கம் என்னன்னா, பிறவியாகிய துன்பத்தை தொலைத்து அருள் ஒளி கொண்டு குறைவில்லாத ஆனந்தத்தை அழகான சிவபதியே எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த துன்பத்தை வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, பிறவி துன்பத்தை தான் துன்பம்னு சொல்கிறாங்க. அப்போ அவரே கண் புருவ பூட்டு அப்படின்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த வரிகளை பார்க்கும்போதே அவர் அந்த வரிகளில் 2 இடங்களில் எனது பிறவி துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சுன்னே சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த வரிகளை படிக்கிறேன். கையறவிலாது நடு கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவது என்றே மறைகள் பாடுவது பாட்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு ஐயர் அருட்ஜோதி அரசாட்சி எனது ஆச்சு ஆரணமும் ஆகமும் பேசுவது என் பேச்சு எய்யுலக வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். பிறவி துன்பம் எல்லாம் அவருக்கு அப்படியே நீங்கி விட்டதுன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. இதான் இந்த வரிகள் மூலமாகவும் சொல்ல வர்றாங்க. அதாவது துன்பம் தொலைத்து அருட்ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கு அருள் எழில் சிவபதியே. சரி, இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.